உங்களை பிடிக்காத நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன் அவங்களை கண்டுபிடிக்கணும், இந்த 2 விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, அதை ஒத்துக்கோங்க, சரியா? அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே காட்டுவாங்க. அது ஆக்சுவலாக சேஃப். அந்த மாதிரி ஒரு நபர் வெளிப்படையாகவே நம்மளை வெறுக்கும்போது நமக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படிங்கிறது தெரியும். நம்ம அந்த நபர்கிட்ட நம்ம ஒதுங்கி இருப்போம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, ஆனால் அவங்க நம்மகிட்ட வெளிப்படையாக அதை காட்ட மாட்டாங்க. ஒரு சில அடையாளங்கள் மூலமாக அந்த நபருக்கு நம்மளை பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஐத்தமிழ் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாமா? ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய லைஃப்பில் ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா வெளிப்படையாக நம்ம வெறுப்பை காட்டக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதனால் நம்ம அவங்ககிட்ட ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாக தங்களுடைய வெறுப்பை காட்ட மாட்டாங்க. அவங்க நம்மகிட்ட பழகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயல்பான விதத்தில் மற்றவங்க எப்படி பழகிறாங்களோ அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது அப்படிங்கிறனால அவங்க நம்ம கூட இருக்கிறது எப்போ வெடிக்கும்னு சொல்லி தெரியாத ஒரு டைம் பாம் பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப ஆபத்தானது. இவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்முடைய நன்மைக்காக செயல்படவே மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரத்தில் நம்மளை காலவாரி விடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது நம்மளை காலவாரி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கீழே தள்ளுறதுலேயே குறியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட நபர்களை ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அதை வச்சு நாம் அவங்கள கண்டுபிடிச்சி அந்த நபர்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் ஒதுங்கி இருக்கிறது, கவனமாக இருக்கிறது நல்லது இல்லையா? ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த ஆபத்துலேருந்து விலகி நிற்கிறது எப்போவுமே ஞானம் உள்ள விஷயம் இல்லையா? அதனால தான் நாம் இதை கண்டுபிடிச்சி கவனமாக இருக்கணும். முதலாவது, உங்களை பிடிக்காத நபர்கள் எப்போவுமே உங்களுடைய குறைகளை சொல்லி ஜோக் அடித்து கிண்டல் அடித்து சிரிப்பாங்க. அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஜோக் அடிக்கிறது, ஒருத்தர் கலாய்க்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் நார்மலான விஷயம். அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது கலகலப்பாக இருக்கும். ஆனால் இந்த நபர்கள் எல்லாரும் ஜோக் அடிக்கிறதுக்கும் உங்களை பிடிக்காத நபர்கள் ஜோக் அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பொதுவாக உங்களை பிடிச்ச நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணணும் அல்லது உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஜோக் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்போவுமே உங்களுடைய குறைகளை சொல்லி உங்களை ஜோக் அடிக்க மாட்டாங்க. உங்களுடைய நிறைகளை அவங்க ஃபன் பண்ணி உங்களை ஜோக் அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் உங்களுடைய குறைகளை தெரியாத நாசூக்காக சுட்டி காட்டி அந்த குறைகளையே ஒரு நபர் சொல்லி சொல்லி ஜோக் அடித்து அதை உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி, மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு சில நபர்கள் ஒன்றோ ரெண்டோ நேரத்தில் ஏதோ ஒரு சில குறைகளை தெரியாமல் ஜோக் அடிச்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எப்போ பார்த்தாலும் அவங்க ஜோக் அடிக்கிறதே உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய டவுன் சைடையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டையும் இதைகளையே சொல்லி சொல்லி ஒரு நபர் ஜோக் அடித்து உங்களையும் ஏதோ உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுற மாதிரி உங்களை சிரிக்க வைக்கிறாரு. அதை காரணமாக வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நாசூக்காக மற்றவங்களுக்கு அவர் கிண்டல் அடித்து தெரியப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த நபர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த நபருக்கு உங்களை பிடிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் நான் பேசும்போது நீங்கள் எப்படி ஒரு சில நேரங்களில் உங்களை பிடிக்காத நபரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடலாம். உங்களோட சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது காட்டுச்சுன்னா ஹைப் பண்ணி விடுங்க. அது என்னோடய சேனல் வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.